Hello everyone, welcome to final lesson of 12th first volume book. So இதோட பார்த்தீங்கன்னா 12th ஓட first volume book முடியுது. லெசனோட பேர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ரொம்ப சிம்பிளான லெசன். இந்த லெசனில் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி ஒன்றுமே இருக்காது. ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃபார்முலாஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். நீங்களே கொஸ்டின் சால்வ் பண்ணப்போ பார்ப்பீங்க எவ்வளோ ஃபார்முலாஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? A parallel plate capacitor of capacitance 20 microfarad is being charged by a voltage source whose potential is changing at a rate of 3 volt per second. அப்போ conduction current through the conducting wire எவ்வளோ, displacement current எவ்வளோ. ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்கள் conduction currentடும் displacement current ஈக்குவலாக இருக்கும். அப்போது இதையும் ஆன்சராக வர முடியாது, இதையும் ஆன்சராக வர முடியாது. ஏன்னா conduction current displacement current எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? நல்லா பாரு, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் Q இஸ் ஈக்குவல் டு சிவியா. நான் சார்ஜை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிரும், கரண்ட் கிடைச்சிரும். Q இஸ் ஈக்குவல் டு சிவி. நான் சார்ஜை டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், கரண்ட். அப்போ கரண்ட் கெப்பாசிட்டன்ஸ் மாறல, இதை நான் டிவி பை டிடின்னு போடலாம். கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்தா கொஸ்டினில் 20 மைக்ரோஃபாரட். வியோட வேல்யூ என்ன கொடுத்தா, டிவி பை டிடி என்ன கொடுத்துருக்காங்க, 3. ஆன்சர் என்ன வருது, 60 மைக்ரோ ஆம்பியர். ஸோ 60 மைக்ரோ ஆம்பியரில் இருக்கிறது ஆன்சர். ஓகே, 12th PYQ வீடியோவை பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்க, நான் ஆட் பண்ணிடுறேன்ப்பா. ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம். சரி, அப்போ நல்லா பாரு, ஒரு டைப் ஆஃப் ஃபார்முலா இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரெண்டாவது டைப் ஆஃப் ஃபார்முலா பாரு. ரெண்டாவது டைப் ஆஃப் ஃபார்முலா பார்த்தோன்னா உனக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு ஃபார்முலாஸ். C இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் எப்சிலன் நாட் மியூ. எப்சிலன் நாட்னு சொல்லி மியூ நாட்னு எழுதிட்டேன். சரியா? நான் சொல்கிற ஃபார்முலாஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோ. V இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் எப்சிலான் நியூ. மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கரெக்டாக எழுதிக்கோ. இல்லைன்னா இதை மாற்றி எப்படி எழுதலாம், எப்சிலன் நாட் எப்சிலன் ஆர் மியூ நாட் மியூ ஆர். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ண எனக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிடைச்சிருமா? நான் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண எனக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன கிடைக்குது நல்லா பாரு. ஒன்று நான் இப்படி எழுதலாம், இது எதுக்கு ஈக்குவல், சி பை விக்கு ஈக்குவல். இவ்வளோ ஃபார்முலாஸ் தான். சரியா? இது நான் வச்சுக்கோ, இது செகண்ட் செட் ஆஃப் ஃபார்முலாஸ். அப்போ இந்த கொஸ்டின் பாரு, ஃபார் அ டிரான்ஸ்பரண்ட் மீடியம் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோ, ஒரு வேல்யூ 1, இன்னொரு வேல்யூ 1.44. வெலாசிட்டி ஆஃப் லைட் கேட்குறான். சரியா? வெலாசிட்டி ஆஃப் லைட் கேட்குறாங்க. வெலாசிட்டி ஆஃப் லைட் ஃபார்முலா என்ன, சி பை மியூ. ஒரு சில பேர் உட்காந்து கஷ்டப்படுவான், என்ன பண்ணுவான், எப்சிலன் நாட் எப்சிலன் ஆர் மியூ நாட் மியூ ஆர் உட்காந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவான். நல்லா பாரு, நான் இது சிம்பிளாக இந்த சி மியூவோட வேல்யூ எனக்கு தெரியும்ல, அதான் இந்த எப்சிலன் நாட் மியூ நாட்டோட வேல்யூ எனக்கு தெரியும், அதானே சின்னு சொல்லி கான்ஸ்டன்ட்ல போட்டோம்ல. அப்போ நான் பேசாமல் சிம்பிள் மெத்தட் என்ன, நீ இதில் போயிட்டு எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணது. சிம்பிள் மெத்தட் என்ன, சி பை எப்சிலன் ஆர் மியூ ஆர், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. சொல்றது புரியுதா? சொல்றது புரிஞ்சா? சார் ஸ்பீக் இன் ஹிந்தி. ஹிந்தி ஸ்பீக்கோட ஸ்பெல்லிங் தப்பு. புரிஞ்சா? இப்போ ஒன்றுமே பண்ணாது. 3 × 10 to the power of 8 டிவைட் பை ரூட் ஆஃப் 1 × 1.44. 1.44 ரூட் எடுத்தா 1.2. 3 by 1.2 டிவைட் பண்ண ஆன்சர் 2.5. ஓகேவா? 3 1.2 டிவைட் பண்ணால் என்ன பண்ணலாம், 38 இல்லை, அதாவது 5/2. 5/2 வேல்யூ என்ன, புரிஞ்சா? அரே ஹிந்தி நஹி, ஹியர் ஒன்லி தமிழ். ஸோ தயவு செய்து இதில் உட்காந்து ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாத. ஓகேவா? சி டிவைட் பை ரூட் ஆஃப் எப்சிலன் ஆர் மியூ ஆர் யூஸ் பண்ணு. எப்சிலன் ஆரோட வேல்யூ மியூ ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் பாரு, நிறைய கேட்பாங்க. E by B ஓட வேல்யூ என்ன?
இதோட ரேஷியோ சி, அவ்வளோதான். மூணாவது ஃபார்முலா என்னது? இதோட ரேஷியோ என்ன? ஒன்ட்ட இப்படி கேட்காம அவங்க என்ன கேட்கலாம்? E0 பை B0ஓட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். ERMS பை BRMS வேல்யூ கேட்கலாம். இப்படிதான் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஓகே. லைட் வித் அன் ஆவரேஜ் ஃப்ளக்ஸ் ஆஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க ஆன் அ நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப். ஓகே. அகைன் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலா. இவ்வளோதான் செட் ஆஃப் ஃபார்முலா சொன்னா ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ, வேலை முடிஞ்சிருச்சு. என்ன ஃபார்முலா? நல்லா பாரு. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம்னு போடலாம். கரெக்டா இல்லையா? சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு ஒரு ஃபார்முலா, நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு ஒரு ஃபார்முலா. இதை நான் எப்படி எழுத போறேன்னா, இது மொமெண்டம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. மொமெண்டம் இது பவர். பவர்னா என்னது? எனர்ஜி அப்பான் ஏரியா. ஓகேவா? பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டு, சாரி இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். P by C. பவர்னா என்ன? எனர்ஜி அப்பான் டைம், இந்த வேல்யூ C. ஓகேவா? நான் தப்பா எழுதிக்கிட்டு இருக்கேன்னா இல்லை இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கேன்னா? ஓகே, பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட் பாரு. ரிஃப்ளெக்டிங்கா இருந்தா என்ன நடக்கும், நான் ரிஃப்ளெக்டிங்கா இருந்தா என்ன நடக்கும்? நான் ரிஃப்ளெக்டிங் என்ன? லைட் வருது, ஏதோ ஒரு சர்ஃபேஸ்ல பட போகுது, சர்ஃபேஸ்ல பட்டதுக்கு அப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆகாது. லைட் வந்து படுது, சர்ஃபேஸ்ல பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகாது? ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்ப நல்ல பாரு, இனிஷியலா அதோட மொமெண்டம் P, ஃபைனல் மொமெண்டம் 0. அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னவாயிரும்? ஜஸ்ட் P by T. இதே ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸா இருந்தா என்ன? வரது P, போறது P. அப்ப டிஃபரன்ஸ் என்ன ஆயிரும்? 2P ஆயிரும். உங்கள்ட்ட இதுக்கு பதிலா அவங்க என்ன கேட்கலாம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரஷர்ல கேட்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுல கேட்கலாம்? பிரஷர்ல. ஃபோர்ஸ்ல கேட்டா எழுதியாச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுல கேட்கலாம்? பிரஷர்ல கேட்கலாம். ஸோ ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா என்னது? ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா என்ன கொடுக்கும் உங்களுக்கு? ப்ரெஷர் கொடுக்கும். ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா என்ன கொடுக்கும்? ப்ரெஷர். அப்போ நான் ஏரியாவால் டிவைட் பண்ணுறேன்னு சொன்னால் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு, இதை நான் ஏரியாவால் டிவைட் பண்ணுறேன். எதால் டிவைட் பண்ணுறேன்? ஏரியாவால். எழுதுவோம், ஒரு ஸ்டெப் எழுதிடுவோம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு E by CT. எனக்கு ப்ரெஷர் வேணும், அப்போ ஏரியாவால் ரெண்டு சைடு டிவைட் பண்ணிக்கோ. ஓகேவா? அப்ப இது பிரஷர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு? E by cat. இந்த இடத்துல ஒரு அருமையான ஃபார்முலா, சட் E. சரியா? இந்த S என்னன்னா இன்டென்சிட்டி. S என்னது? இன்டென்சிட்டி. அப்போ S என்ன ஆயிடுச்சு? E by AT. அப்ப E by AT S ன்னு போட்டேன்னா S வந்து இன்டென்சிட்டி. அப்ப பிரஷரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தனா I by C. சரியா? I by C. பிரஷரோட ஃபார்முலா என்ன வரும்? I by C வரும். ஆனா உண்மையா பென்சில் வச்சு எழுத போனா ரப்பர் வச்சு எழுதிட்டேன். பிரஷர் இஸ் ஈக்குவல் டு இது. அதே ரிஃப்ளெக்டிங்காக இருந்தால் என்ன பண்ணிடு? 2 டைம்ஸ் போட்டுரு. நான் ரிஃப்ளெக்டிங்காக இருந்தால் 1 டைம், ரிஃப்ளெக்டிங்காக இருந்தால் 2 டைம்ஸ். சுகநாதன் C:1 எப்படி அண்ணா? போன கொஸ்டின்ல இருக்கீங்க. நல்லா பாரு தம்பி, E by B கேட்குறான். ரேஷியோ ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன? C. அப்போ C என்ன? C/1ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா?
இவ்வளோதான் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டாலும் லெசன் அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணு. லைட் வித் அன் ஆவரேஜ் ஃப்ளக்ஸு, சரியா? இன்டென்சிட்டியை வந்து இன்டென்சிட்டி பை ஏரியா நம்ம ஃப்ளக்ஸ்னு கூட சொல்லிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபால்ஸ் ஆனால் நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அட் நார்மல் இன்சிடென்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ 20, டைம் எவ்வளோ இவ்வளோ. அப்போ என்ன கேட்குறாங்க? எனர்ஜி கேட்குறாங்க. எனர்ஜி ஃபார்முலா என்ன? செட், சரியா? 20. நல்லா பாரு, இது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது, இது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது, அதனால தானே சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றலை. டைம் எவ்வளோ? 1 மினிட். 1 மினிட்னா 60 செகண்ட் சொல்லலாமா? இப்போ 2 2s are 4, 4 6 are 2 2s are 4, 4 6 are 24. 24 எத்தனை ஆப்ஷனில் இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷனில் இருக்குது. இதான் ஆன்சர். இதில் எல்லா ஃபார்முலா இவ்வளோ தான், சரியா? இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த். இதில் எதுக்கு சார் இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்து? எதுக்கு ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் இருக்கும்? ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னா ஃப்ரீக்வன்சி அதிகம், ஃப்ரீக்வன்சி அதிகம்னா எனர்ஜி அதிகம், கரெக்டா? ராகுல் மோடி இந்தியாக்காக சண்டை போடுறாங்க, கரெக்டா இல்லையா? யுவன் விஷாலுக்கு, யுவன் விஷாலோட எக்ஸுக்கு கானா பாட்டு பிடிக்கும். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? காமா. ஏன்னா இந்த இடத்துல போக போக எனர்ஜி அதிகமாகும், ஃப்ரீக்வன்சியும் அதிகமாக இருக்கும், அப்போ வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். A capacitor of capacitance C is connected across AC source of voltage V given by V is equal to இவ்வளோ. The displacement current of the plate, displacement current கேட்குறாங்க. இது வந்து நீ ஏசி கொஸ்டின் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன பிரச்சனை? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கொடுத்துட்டான். ஒன்றும் இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் கண்டக்ஷன் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும், ஆமாவா இல்லையா? கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, வியோட வேல்யூ கொடுத்துட்டான். சைனா காசா? சைன் ஒமேகா டி. குமார் யாரை பார்க்க போனா? சிவியை பார்க்க, சிவி ராமனை பார்க்க போனா, கரெக்டா இல்லையா? குமார் யாரை பார்க்க போனா? சிவி ராமனை பார்க்க போனா. அப்போ நான் சப்போஸ் இந்த இடத்துல நல்லா பாரு, வியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடு. அப்போ கியூ என்ன கிடைக்குது எனக்கு? சிவி நாட் சைன் ஒமேகா டி. இப்போ இது சார்ஜ். இந்த சார்ஜ் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? தேங்க்ஸ் அண்ணா. எதுக்குமா சுகநாதன்? எதுக்கு? இந்த சார்ஜ் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? கரண்ட்டு. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடு இன்டூ ஒமேகா. அப்போ இதுதான் கரண்ட். இது ஆக்சுவலாக என்ன கரண்ட்? கண்டக்ஷன் கரண்ட். நம்மளுக்கு என்ன தெரியும்? கண்டக்ஷன் கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஒருத்தன் புதுசாக ஏதோ ஷார்ட்கட்டோட வந்திருக்கான். ரெட்மி, ஐஃபோன், விவோ, யூனியன், எக்ஸ்ட்ரா, ஜிபி. ஓகேப்பா. சுகநாதன் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி இருக்கீங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. நல்லா பாரு, கரண்ட் வேணும்னா வோல்டேஜ் பை எக்ஸ்சியா, வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். இங்கே வந்து இண்டக்ட் ரியாக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ், ஸோ எக்ஸின்னு போட்டேன். எக்ஸியோட வேல்யூ என்ன? 1/ωc. வியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எனக்கு வேல்யூ போட்டுக்கோ. ωc டைம்ஸ் வின்னு இருக்கணும். ωc டைம்ஸ் வின்னு இருந்தால் டைமென்ஷனலி கரெக்ட். இங்கே பாரு, இது ஒமேகா பையில் இருக்குது, இது தப்பு. ωc இருந்தால் இது கரெக்டாக இருக்கலாம். டைமென்ஷனலி இது ரெண்டுமே கரெக்டு. புரியுதா இல்லையா? அப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ இது கரெக்டா இல்லை இது கரெக்டா? எது கரெக்டு? கெப்பாசிட்டரில் கரண்ட் வந்து லீட் பண்ணுமா லேக் பண்ணுமான்னு பாரு. கெப்பாசிட்டரை எதை ஸ்டோர் பண்ணும்? வோல்டேஜை ஸ்டோர் பண்ணும். அப்போ வோல்டேஜ் பின்னாடி இருக்கணும். அப்போ வோல்டேஜ் சைன் ஒமேகா டின்னு இருந்தால் கரண்ட் காஸ் ஒமேகா டியில் இருக்கணும். அப்போ இதான் ஆன்சர். ஸோ ஏசி கொஸ்டின் வச்சு நீ சால்வ் பண்ணிக்கலாம். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னால அதை தூக்கி நான் இந்த லெசனில் போட்டேன். For a plane electromagnetic wave propagating in x direction, which of the following combination give the correct possible direction of electric field and magnetic field? Electric field and magnetic field எப்படி இருக்கணும்? ஏ டீம்னா எனக்கு என்னன்னு புரியலப்பா. ஏ டீம்னா என்ன சொல்றீங்க?
எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி சார் இருக்கும்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஆன்சருக்கு வரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஒரு இஎம் வேவ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர். வெரி குட். அப்போ ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா இந்த வெக்டாருக்கும் இந்த வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா என்ன ஆகணும்? 0 வரணும். அப்ப நீ உட்காந்து கண்டுபிடி, எதுக்கெல்லாம் டாட் ப்ராடக்ட் 0 ஆகுதுன்னு கண்டுபிடி. சரியா? நான் ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சுக்கிறேன், நீ சும்மா சால்வ் பண்ண. அது வரைக்கும் இது நான் சும்மா சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து y ஆக்சிஸ், இது வந்து z ஆக்சிஸ். இப்போ j + k எப்படி இருக்கும்? j + k வெக்டார். இது j + k வெக்டார். செகண்ட் ஆப்ஷன். மைனஸ் ஜே, ஜே வந்து இங்கே மைனஸ் ப்ளஸ் கே. ஓகே. மூணாவது ஜே ப்ளஸ் கே மைனஸ் ஜே மைனஸ் கே இப்படி இருக்கும். மைனஸ் ஜே அப்படின்னு என்ன? ஜே ஆக்சிஸில் மைனஸ், கே வேல்யூ ப்ளஸ், ஜே வேல்யூ மைனஸ், கே வேல்யூ ப்ளஸ். நான் வெக்டார் வரைஞ்சிருக்கேன், நல்லா பாரு. இது y ஆக்சிஸ், இது z ஆக்சிஸ். அப்போ இது 1, இது 1. அப்போ 1,1 இந்த வெக்டாரா, அதுவும் 1,1. அப்போ இது ரெண்டுமே பேரலல் வெக்டார். இது பாரு, இது 1,1, இது -1, -1. இது ரெண்டு ஆன்டி பேரலல் வெக்டார். இது பாரு, ரெண்டு பேரலல் வெக்டார். இது மட்டும்தான் எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலரா இருக்கு. இல்ல நான் எனக்கு வரையலாம் தெரியாது, நீ டாட் ப்ராடக்ட் கண்டுபிடி. அதுக்கு தான் நான் சொல்லிட்டு போனேன், டாட் ப்ராடக்ட் கண்டுபிடி. டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா எதுல 0 வருது? ஆப்ஷன் B ல தான் 0 வருது. மேட்ச் த லிஸ்ட் வித் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 மேட்ச் பண்ண போறீங்க. சரியா? மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிரு. ராகுல் மோடி இந்தியாவுக்காக சண்டை போடுறான். விஷால் யுவன் சங்கர் ராஜோட எக்ஸுக்கு கானா பாட்டு பிடிக்கும். வேவ் லென்த் இப்படி இருக்கும். அப்போ இங்கே இருக்க ரேடியோவுக்கு தான் இருக்கிறதுல பெரிய வேவ் லென்த். இருக்கிறதுல பெரிய வேவ் லென்த் எது? இது. இது ரேடியோவில் மேட்ச் பண்ணிடு. சரியா? அடுத்து பெரிய வேவ் லென்த் எது? இது. மைக்ரோவில் மேட்ச் பண்ணிடு. அப்போ 1க்கு 2 வரணும். 1க்கு 2 எத்தனை ஆப்ஷன்ல இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. அதான் ஆன்சர். மைக்ரோவேவுக்கு இது, இன்ஃப்ராரெட்டுக்கு பாரு. அடுத்து எக்ஸ்ரேக்கு வந்து இருக்கிறதுலே சின்னது. முடிஞ்ச கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாரு. when a light propagates, இதில் வந்து v யோட ஃபார்முலா கேட்குறாங்க. v எப்படி எழுதலாம்? v வந்துனா c/μ எழுதலாம். μ யோட வேல்யூ இது. ஆப்ஷன் டி கரெக்ட். a magnetic field of plane electromagnetic wave is given by, நல்லா பாரு, b யோட வேல்யூ என்னது? இதான். சரியா? cos θ j கேப்ல இருக்கு. அப்போ உங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கணும்னு கேட்குறான். இது j கேப்ல இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கணும்? ஒன்று ஐ கேப்ல இருக்கணும், இல்லைன்னா கே கேப்ல இருக்கணும். கரெக்டா இல்லையா? ஒன்று ஐ கேப் இல்லைன்னா கே கேப்ல இருக்கணும். ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. சரி, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரேஷியோ என்ன? சி. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோன்னா பி இன்டூ சியா, சிபின்னு போட்டுக்கோ. சியோட வேல்யூ என்ன? 3 × 10⁸. பியோட வேல்யூ 3 × 10⁻⁻8. அப்போ ஆன்சர் என்ன வருது? 9 வருது. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் தப்பு. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 9 வரணும். இப்போ 9 சைனா இல்லை காசா? நல்லா பாரு, இந்த வேல்யூ காஸ்னா இந்த வேல்யூ காசாக இருக்கணும், இன்ஃபேஸ். ஆனால் இது ஜே கேப்ல இருந்தால் இது கே கேப்ல இருக்கணும். ஜே கேப்ல இருந்தால் இது கே கேப்ல இருக்கணும். ஓகேவா? பெர்பெண்டிகுலர் தான். அதுக்கு தான் இங்கே வெக்டர் போட்டிருக்கோம், கே கேப்னு போட்டிருக்கோம். அது ஜே கேப்ல இருக்கு, இது கே கேப்ல இருக்கும். ஸோ ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் தான். ஆனால் இவன் மேக்ஸிமம் அப்போ அவனும் மேக்ஸிமம் ரீச் பண்ணணும், இவன் மினிமம் அப்போ அவனும் மினிமம் ரீச் பண்ணணும். அப்போ இது காசுனா அது காசாக இருக்கணும். நீ ஒன்று காசு இன்னொன்று சைன் போட்டானா இவன் மேக்ஸிமம் அப்போ அவன் மினிமம்ல இருப்பான், அவன் மினிமம் அப்போ இவன் மேக்ஸிமம்ல இருப்பான். The ratio of magnitude of magnetic field to electric field. Magnetic field by electric field ஓட வேல்யூ என்ன? 1/c. In a plane electromagnetic wave, சரியா? amplitude of electric field கொடுத்துட்டாங்க.
மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்குறான். E by B is equal to C. அப்போ B என்ன ஆயிரும்? E by C. E ஓட வேல்யூ என்ன? 48. C ஓட வேல்யூ என்ன? 3 into 10 power 8. டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லு. எனக்கு இது வருது. வெரி குட் ராஜசேகர். நிஷாக்கு ஆப்ஷன் ஏ வருது. நல்லா பாருங்க, டிவைட் பண்ணா 16 into 10 power minus 8 வருது. ஏன்னா இங்கே 1.6 கொடுத்துருக்காங்க. டெலீட் பண்ணாதீங்க பாப்பா, நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்க, அது தெரிஞ்சுக்கலாம்ல. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சொன்னதுனால தானே எனக்கு அது தெரியுது நீங்கள் இதுதான் பண்ணியிருப்பீங்கன்ட்டு. இதை டிவைட் பண்ணால் நீங்கள் 16 பார்த்துட்டு ஓகே 10 power minus 8னு போட்டிங்க. பட் ஆக்சுவலாக அது 1.6. அந்த மாதிரி சொல்கிறப்ப அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இஃப் E dot ds is equal to 0, அதாவது flux is equal to என்னது 0. flux is equal to 0னா என்ன பாசிபிலிட்டி சார், எது சார் கரெக்ட்னு கேட்குறாங்க. flux is equal to 0 அப்படின்னா என்ன பாசிபிலிட்டி? the magnitude of electric field on the surface கான்ஸ்டன்ட்டா? கிடையாது. all the charges must necessarily be inside the surface. சார்ஜஸ் எல்லாம் சர்ஃபேஸ்க்குள்ளே இருந்தால் ஃப்ளக்ஸ் 0 ஆகுமா? ஆகாது. ஒன்று சார்ஜஸ் இன்சைட் 0வாக இருக்கணும், அப்படின்னு ஏதோ சார்ஜஸ்லாம் வெளியே இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் த சர்ஃபேஸ் இஸ் யூனிஃபார்ம். யூனிஃபார்மாக இருந்தாலும் சரி, நான் யூனிஃபார்மாக இருந்தாலும் சரி, அது ஒரு பிரச்சனை இல்லை. நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் என்ட்ரிங் த சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லீவிங். இதுதான் கரெக்ட். ஏன்னா எத்தனை பேர் உள்ளே வரணும் அத்தனை பேர் வெளியே போயிடலாம். அப்போ நெட் ஃப்ளக்ஸ் எவ்வளோ? 0. எப்சிலான் நாட் அண்ட் நியூ நாட் ஆர் த எலக்ட்ரிக் பர்மிட்டிவிட்டி அண்ட் பர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இதோட வேல்யூ என்ன? 1க்கு 2, இன்னொன்று வந்து 1.5. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோன்னு கேட்குறான். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா என்ன? இந்த வேல்யூ எவ்வளோ? 1க்கு வந்து 2, இன்னொன்றுக்கு வந்து 1.5. புரிஞ்சா? ஓகேவா? வெரி குட். டு ப்ரொடியூஸ் அன் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். கரண்ட் எவ்வளோ வேணும்? இவ்வளோ கரண்ட் வேணும். கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துட்டான், dv by dt தெரியாதுன்றான். current is equal to c times dv by dt. 2 milli, milliனா என்ன? 10 power minus 3. c என்ன? 4 micro, micro என்ன? 10 power minus 6. dv by dt. 2 by 4 என்ன? 1 by 2. 1 by 2 என்ன? 0.5. ஸோ 5 இருக்கிற ஆப்ஷன் என்ன? இந்த ஆன்சர். புரியாதவங்க என்ன பண்ணு? சால்வ் பண்ணு. dv by dt 2 into 10 power minus 3 by 4 into 10 power minus 6. 2 by 4 into 10 to the power of 3. 0.5 into 1000. Okay? ஸோ நல்லா பாரு சரியா. இந்த பேசிக்காக இந்த ரேஷியோ, அதுக்கப்புறமேலே C is equal to mu times V, இல்லைன்னா இந்த mu is equal to, இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டிருக்கேன் வேணா நான் சரியா. இந்த C வச்ச வந்த கொஷின், அப்புறம் mu is equal to C by V, இல்லை V is equal to C by mu, இல்லை mu is equal to root of epsilon r mu r. இந்த கொஷின் வந்து 7 கொஷின் வந்திருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் இந்த கரண்ட் வச்சு 3 கொஷின் சரியா. ப்ரிசம் இல்லை, அது ப்ரெஷர்னு நினைக்கிறேன். ஓகேவா? ப்ரெஷர் வச்சு ஒரு கொஷின் வந்திருக்குது. இஎம் வேவ்லேருந்து 3 கொஷின். ப்ரிசம் இல்லை, இங்கே ப்ரிசம் வருது. ப்ரிசம் அடுத்த லெசன். இது ப்ரிசம் இல்லை, ப்ரெஷர். ப்ரெஷர் அந்த சட்டி வச்சு ஒரு கொஷின் வந்துச்சு பார்த்தியா? ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோ, ஈஸியான லெசனு. வருஷம் ஒரு கொஷின் கேட்குறாங்க. சொல்ல போனால் 9 கொஷின் பேப்பரில் 14 கொஷின் வந்திருக்குது. அதனால் 1 ஆர் மோர் தென் 1 கொஷின் நீ எதிர்பார்க்கலாம். நல்லபடியாக படிச்சுக்கோங்க சரியா. நல்ல ஈஸியான லெசன். தேங்க்யூ.